ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியிலே சிறந்தது யோகாசன கலை என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலையமான நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும், காரியங்கள் கைகூடும், எடுத்த காரியங்கள் ஒன்றும் தோல்வி ஏற்படாது என்பதைத்தான் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் காலையில் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு பார்ப்பீர்களானால் இன்றைக்கு வந்திருப்பவர்கள் ஒரு அற்புதமான யோகாசன நிபுணர், ஆசிரியர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக எனது பயிற்சியாலையில் தலைமை யோகாசன ஆசிரியராக இருந்து கொண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் அவர் வகுப்பு எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வயதுக்கு ஏற்றவாறு அவர்களை அந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுத்து அதில் வல்லவர்களாக ஆக்குவதில் அவர் ஒரு நிபுணர். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவர் தினமும் காலையில் 4 மணிக்கு எந்திரித்து குளித்துவிட்டு காலைக்கடன்களை முடித்துவிட்டு அவர் ஆசனம் செய்து முடிப்பது பயணம்தான் வகுப்புக்கு வந்து மற்றவர்களுக்கு ஆசனத்தை கற்றுத்தருவார். அதே போன்றுதான் உணவு முறையிலும் மிகவும் சிக்கனமானவர். அதிகமாக சாப்பிட மாட்டார். எப்படி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உடலை 31 வயது ஆகிறது. அவர் இப்பவும் இதே 15 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். அவருக்கு எப்போதுமே எங்குமே டாக்டரிடம் சென்றதே கிடையாது. அந்த அளவுக்கு உடலை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு கடினமான ஆசனம், யாரும் செய்ய முடியாத ஆசனம், கோரக ஆசனத்தை செய்ய போகிறார். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு மெதுவாக கோரக முனிவர் என்று ஒரு இருந்தார், யோகாசன நிபுணர். அவர் பேராலே அவர் கண்டுபிடித்த காரணத்தினால் இந்த ஆசனத்திற்கு கோரக ஆசனம் என்று பெயர். பாருங்கள், கணுக்கால், முட்டு, பந்து கிண்ண முட்டு, இந்த 3 எலும்புகளையும் நன்றாக திருக்கி வளைக்கி அதை குலைவாக வைத்து கொண்டிருக்கிறார். கோரக ஆசனம். அந்த கோரக ஆசனத்திலேயே இன்னொரு கடினமான ஆசனம் இருக்கிறது, கோரக வந்தாசனம். பாருங்கள், அதை செய்வார். பாருங்கள், இந்த நிலையில் இருந்து கொண்டு மூன்று கால் முட்டுக்களையும் திருவுவென்பது கடினம். அதில் இருந்து கொண்டு முன்னால் குனிந்து தரையை தொடர்வது என்பது மிக மிக கடினம். சாதனை செய்ய வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாதக்கணக்கில் அல்ல, வருடக்கணக்கில் சாதனை செய்தால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். யோகாசன நிபுணர்கள் தங்கள் உடலை வில்லாக வளைத்து நிமித்து அதை எவ்வளவு இம்சை செய்ய முடியாதோ அதம்டா இம்சிப்பது. உடலை இம்சை செய்வது தான் அதே ஆசனம். இம்சை செய்து
இந்த ஆசனங்களை பழக்குவதுதான் ஹலாசனம் என்று சொல்வார்கள். ஹதயோகி என்று கூட கூறுவார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையும். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். முதலில் கோரகாசனம் செய்யுங்கள். பந்துக்குள்ள மட்டும் அப்படியே திரிகிறோம். கால் கணுக்கால் அப்படியே திருகப்படுகிறது. தொடையில் இருக்கக்கூடிய பந்துக்கண்ணம் முட்டு இருக்கின்றதே, அது அப்படியே திருகப்படுகிறது. எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கலாம், ஓடலாம், குதிக்கலாம். தவத்துக்குரிய ஆசனம். கோரக முனிவர் யோகாசனத்தில் வல்லவர். அவர் கண்டுபிடித்த காரணத்தினால் இந்த பெயர் இதற்கு கோரகாசனம் என்று வைத்திருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை சேர்த்து செய்ய போகிறார். ஏற்கனவே செய்திருக்கிறார். பக்கவாட்டில் செய்கிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். கோரக பந்தாசனம். எத்தனையோ பந்தங்கள் இருக்கிறது. இது ஒரு கடினமான பந்தம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, யோக நிபுணர்களே, யோகா ஆசிரியர்களே, தயவு செய்து நீங்கள் எல்லோரும் யோகாசன ஆசிரியர்கள் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து கூட பட்டங்களை பெற்று வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆசனங்களை முழுமையாக தியரியை மட்டும் படித்து கொள்கிறார்கள். ஆசனம் என்று வந்துவிட்டால் ப்ராக்டிக்கல் தான் முக்கியம், பயிற்சி தான் முக்கியம். அந்த பயிற்சி தான் மக்களை பக்குவப்படுத்தும், நோயை குணப்படுத்தும், மனிதனை மனிதனாக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஆசனங்களை பழக வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை யோக நிபுணர்கள், ஆசிரியர்கள் பழகி மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு என்றும் இளமையாக நோயின்றி 100 ஆண்டு வாழ்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.